ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சிறுத்து வெளிச்சம் அப்படின்ற ஒரு புத்தகம் தான் எஸ்ரா அவர்கள் வந்து எழுதியது. நான் இதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த புக்கில் இருக்குது. நிறையா நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும், எந்த ஒரு ஃபீல்டில் வந்து இருந்தாலுமே அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நீங்கள் கற்றுக்கிறது இல்லைனா நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து ஒரு 400+ பேஜஸ் உள்ள ஒரு புத்தகம். அவர் எஸ்ரா அவர்களோட பயணத்தில், அப்புறம் அவர் பார்த்த படங்களில், அப்புறம் அவரோட அனுபவத்தில், அவர் படித்த கேட்ட கதைகள்லேருந்து எல்லாமே இதில் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இந்த படம் அவ்வளோ கட்டுரைகள்லாம் இதில் இருக்குது. இதில் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த தகவலை வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, புல்லின் நிழலில் இளைப்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புல், அந்த ஒரு சின்ன புல் இருக்குல்ல, ஸோ அதில் கூட அதுக்கு கீழே கூட நம்ம வந்து இளைப்பாறதுக்கு வந்து இந்த இரும்பு இதெல்லாம் இருக்கும், அது கூட வந்து உதவி செய்யலாம், அது கூட வந்து உதவி செய்யுது அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. புல்லின் நிழலில் இளைப்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உதவி செய்கிறது வந்து எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதும், ஒருத்தவங்களுக்கு வந்து நம்பிக்கையான ஒரு வார்த்தை சொல்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தான் வந்து இந்த பகுதியில் வந்து அவங்க தகவலை வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஒரு நாள் 500 ரூபாய்க்கு ஒரு காசோலையும் அத்துடன் ஒரு கடிதமும் இணைந்த தபால் ஒன்று என் முகவரிக்கு வந்திருந்தது. அனுப்பியவர் பெயர் பரிச்சயமானதாக இல்லை. அன்புடைய ராமகிருஷ்ணன், என் மகளின் இதய சிகிச்சைக்கு பண உதவி தேவை என்று நாளிதழில் வெளியான விளம்பரத்தை பார்த்துவிட்டு, அன்புடைய ராமகிருஷ்ணன், என் மகளின் இதய அறுவை சிகிச்சைக்கு பண உதவி தேவை என்று நாளிதழில் வெளியான விளம்பரத்தை பார்த்துவிட்டு, நீங்கள் அனுப்பிய உதவிக்கு நன்றி. கடந்த வெள்ளிக்கிழமை என் மகள் அறுவை சிகிச்சைக்கு முன்பாகவே இறந்துவிட்டாள். ஆகவே அவளுக்காக உங்களைப் போல பலரும் அனுப்பிய பணம் அவசியம் இல்லாமல் போய்விட்டது. இனி அந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எஸ்ரா அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. எஸ்ரா அவர்கள் வந்து பேப்பரில் ஒரு பொண்ணுக்கு வந்து இதய அறுவை சிகிச்சை நடக்க போகுது, அதுக்கு வந்து பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்த தகவலை பார்த்து பணம் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து மறுபடியும் ரிட்டன் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, சிகிச்சைக்கு முன்னாடியே வந்து என்னோட பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க, இந்த பணம் வந்து எங்களுக்கு தேவையில்லை, இந்த பணத்தை வச்சு நாங்கள் எதுவும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களோட அன்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு யாராச்சும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா, இல்லை யாருக்காச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இந்த பணத்தை நீங்கள் கொடுத்து விட்ருங்க, உங்களோட நன்றி நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருந்ததா ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க. அதை படிச்சுட்டு எஸ்ரா அவர்கள் வந்து என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்னா, தன் மகள் இறந்துவிட்டால் அதற்கு பிறகு இந்த பணம் தங்களுக்கு எதற்கு, அதை உரியவர்களுக்கு திருப்பி அனுப்புவதன் வழியே அது யாரோ ஒருவருக்கு பயன்படும் என்று எண்ணுவது எத்தனை உயரிய சிந்தனை. உதவி என்று பணம் அனுப்பியவர்களில் எவரும் உதவி என்று பணம் அனுப்பியவர்களில் எவரும் கணக்கு கேட்கப் போவது இல்லை. எப்படி பணம் செலவழிக்கப்பட்டது என்று கண்காணிக்கப் போவதும் இல்லை. ஆனால் வறுமையான சூழலுக்குள்ளும் அந்த பணம் தங்களுக்கு தேவையற்ற என்று திரும்பி தரும் மனம் கொண்ட அந்த மனிதர் மிக உயர்வானவராக தோன்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லெட்டர் வந்துச்சுல, அவங்க குடும்பத்தை பற்றி அவ்வளோ அழகாக வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அன்று இரவு முழுவதும் அதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தேன். எங்களிடம் மீதமாக உள்ள பணத்தை தாங்கள் திருப்பி கொடுக்க முன் வருகிறோம் என்று யாராவது எங்காவது சொல்லியோ நடந்தோ கேள்விப்பட்டு இருக்கிறேனா? நினைவில் இல்லை. பொதுமக்களுக்கு உரிய பணம் கோடிக்கணக்கில் பயன்பாடின்றி முடங்கி கிடக்கின்றன. உதவியின் பெயரால் திரட்டப்படும் பெருவாரியான பணம் முறைகேடான வழிகளில் செலவழிக்கப்படும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மருத்துவ சேவை செய்வதை பணம் சம்பாதிக்கும் வழியாக மாற்றிக்கொண்ட நிறுவனங்கள், தனிநபர்கள் பெருகிவிட்டதை காலம் பலமுறை நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உதவின்னு சொல்லி கேட்டு நிறைய நிறுவனங்கள் வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட பணம் வாங்குது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு எந்த கணக்கும் காட்டுறதில்ல. அதே நேரத்தில் வந்து அந்த பணங்கள்லாம் வந்து தேவையில்லாத வழியில் செலவழிச்சிக்கிட்டு இருக்கிறதே வந்து நம்ம நிறைய இது படிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட ஒருத்தர் வந்து நம்ம உதவி செஞ்சதை மறுபடியும் நமக்கு திருப்பி கொடுத்து இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாருல, அவர் எவ்வளோ உயர்வானவர் அப்படின்றத வந்து அழகாக இல்லை சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நோய் வரும்போது அவங்களுக்கு வந்து நம்பிக்கையான சில வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த பகுதியிலே வந்து இறுதி அறுவை சிகிச்சைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பணம் அமைச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுலேருந்து வந்துட்டு அந்த ஒரு நோய் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒன்று பண்ணுது, அவனுக்கு வந்து அப்போ எல்லாமே வந்து இந்த கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கும். காலையில் எந்திரிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, காஃபி குடிக்கிறாங்க, கிளம்புறாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஒரே இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய கோபத்தை வர வைக்குது. அவனுக்கு வந்து நிறைய ஆறுதல் தேவைப்படுது. அந்த ஆறுதலான வார்த்தையை தான் வந்து அவனை வந்து அடுத்த கட்டத்துக்கு அவனை மூவ் பண்ணி அந்த நோயிலிருந்து அவனை விடுபட வைக்குது. மருத்துவங்கள் என்னதான், ஒரு மருத்துவம் வந்து என்னதான் ஒருத்தவனை வந்து ஒரு க்யூர் பண்ணாலும் நம்பிக்கையான வார்த்தைகள் தான் வந்து அந்த நோயிலேருந்து அவனை வந்து முழுமையாக வெளியில் வர உதவி செய்யுது அப்படின்றதையுமே இங்கே சொல்லியிருப்பாங்க. இதே விஷயத்தில் வந்து கேள்விக்குறி புக்லேயுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஒரு நோய்க்கு வந்து நம்பிக்கை வந்து எவ்வளோ முக்கியம், அந்த நோயிலிருந்து விடுபட நம்பிக்கையான வார்த்தைகள் எவ்வளோ முக்கியன்றதை இங்கேயும் சொல்லியிருக்காங்க. கேள்விக்குறி புக்கில், அந்த கேள்விக்குறி புத்தகத்தில் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அதுலேயுமே சொல்லியிருப்பாங்க. நோயின் போது ஒவ்வொரு மனிதனும் தன் வயதை மறந்து போகிறான். குழந்தை போல யாராவது தன்னை மறுபடியும் சொல்கிறேன், மறந்துட்டேன். நோயின் போது ஒவ்வொரு மனிதனும் தன் வயதை மறந்து போகிறான். குழந்தை போல யாராவது தன்னை அரவணைத்து பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறான்.
அன்புக்காக ஏங்க துவங்குகிறான். வேறு எந்த சூழலை விடவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு கையில் காசு இல்லாமல் போவதுதான் மிகவும் மோசமான துரதிர்ஷ்டம். மருந்துகள் நோயிலிருந்து மனிதனை விடுவிக்கக்கூடும், ஆனால் தொடர்ந்த அக்கறையும் அன்புமே நோயாளியை பூரண குணமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் ஆறுதலும் அரவணைப்பும் எவ்வளோ முக்கியம் ஒரு நோயாளிக்குன்றதையுமே சொல்லியிருப்பாங்க. வில்மா ருடால்ப் என்ற ஓட்டப்பந்தய வீராங்கனையை பற்றிய புத்தகம் ஒன்றினை வாசித்தேன். 1960ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக்கில் 3 தங்கப்பதக்கங்கள் பெற்ற அமெரிக்க வீராங்கனை அவர். உலகின் மிக வேகமாக ஓடும் பெண் என்று புகழாரம் சூட்டப்பட்டவள். இந்த வெற்றியின் பின்னே ஒரு பெண்ணின் மன உறுதி மறைந்திருக்கிறது. வில்மா சிறு வயதில் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டு கால்கள் சூம்பி போய் படுக்கையில் கிடக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு வில்மா ருடால்ப் என்ற ஓட்டப்பந்தய வீராங்கனை பற்றி ஒரு தகவலை இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஸோ அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேயே ஒரு போலியோ நோய் வந்துருச்சு. ஆனால் அந்த பொண்ணை சொல்லிட்டாங்க, உங்கள் கால்லாம் சூப்பி போயிருக்கு, ஸோ நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க, உங்கள் கால் உங்களால் நடக்க முடியாது, ஓட முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என் பொண்ணு நடக்க முடியும், அதனால் ஓட முடியும்னு சொல்கிறாங்க. டாக்டர் எல்லாமே பைத்தியகாரத்தனமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாலே நடந்த ஒரு கதையை புத்தகமாக இருக்குது. அந்த புத்தகத்தை படித்து தான் எஸ்ரா அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு அந்த நம்பிக்கை விடவே இல்லை. தினையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அரவணைப்பை அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த மருத்துவமும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மருத்துவமும் விடாமல் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் தினையுமே சாயங்காலம் ஓடி பிடிச்சி விளாட்றாங்க. இந்த பொண்ணால் பண்ண முடியல. ஒரு 10 வயசு வரையுமே உன்னால் முடியும்னு சொல்லிட்டு தினையுமே ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு 500 மீட்டர் அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு நடக்க வைக்கிறாங்க. அதனால் காலெலாம் ரொம்ப வலி எடுக்குது. நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணு அழுவுது. இருந்தாலும் அந்த கூட உள்ள பிள்ளைங்களாம் அந்த காலுக்கு ஒத்தனை கொடுக்குறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை நடக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க 10 வயசு வரையும். அதுவுமே கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் அந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அந்த பொண்ணு சின்ன சின்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணை ஒதுக்கி வைக்காமல் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தது. 12 வயசுக்கு மேலே நம்மளால் ஓட முடியும்னு சொல்லி சின்னதாக ஓடி அந்த பொண்ணு ஒலிம்பிக் அளவு போய் வெண்கல பதக்கமும் 3 பதக்கங்களும் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 பதக்கங்கள் அந்த பொண்ணு வின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதில். ஸோ ஒரு பொண்ணு போலியோ அட்டாக்கால் பாதிச்சிருக்கு, அது நடக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு கரெக்டான நேரத்தில் மருந்து எடுத்துக்குது. அதையும் தாண்டி அவங்க அம்மா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக அந்த பொண்ணை ஒதுக்கி வச்சிடாமல் அவங்க போடுற ஒரு சப்போர்ட் தான் அந்த பொண்ணை எந்த அளவு கொண்டு போயிருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஒருத்தவங்க நோயால் பாதித்தாங்கன்னா அவங்களுக்கு சுற்றி உள்ளவங்க அவங்களோட அரவணைப்பு அவங்களோட சப்போர்ட்டு தான் அவங்கள நோயிலிருந்து கொஞ்சம் வெளியில் வர வைக்குது அப்படின்றதையுமே இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக பதிவு பண்ணுறாங்க. அந்த புத்தகத்தை படிக்க எனக்கு வில்மாவை விடவும் அவளது தாய் மிக உன்னதமானவளாக தோன்றினாள். எவ்வளவு பெரிய போராட்டம்! தன் மகள் பந்தயத்தில் ஓடி வென்ற போது அந்த தாயின் மனது எவ்வளவு உவகை கொண்டிருக்கும். அந்த நிமிடத்தில் அந்த தாயின் கண்களில் இருந்து பீரிட்ட நீரைப் போல உலகின் உயர்வானது வேறில்லை. நம்பிக்கை ஒரு விதை. அது மனதில் ஆழமாக ஊன்றிவிட்டால் அதிலிருந்து நிச்சயம் அதிசயங்கள் விளைய துவங்கிவிடும். நம்பிக்கையை உருவாக்குவது வளர்த்தெடுப்பதும் எளிதானதல்ல. அது நம் வேலை இல்லை என்றே பெரும்பாலும் நம்புகிறோம். அது உண்மை இல்லை. நம்பிக்கை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்க வேண்டிய ஆதார பணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நம்பிக்கை கொடுக்குறன்றது எவ்வளோ முக்கியம், ஒரு சப்போர்ட்டுன்றது எவ்வளோ முக்கியன்றதையுமே இந்த இதில் ஒரு பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு முறை பே இட் ஃபார்வர்ட் என்ற ஹாலிவுட் படத்தை பார்த்தேன். மிக சிறப்பான படம் என்று வகைப்படுத்த முடியாது, ஆனால் அவசியம் பார்க்க வேண்டிய படம். டிரைவர் மெக்கன்சி என்ற 11 வயது சிறுவன் அமெரிக்க பள்ளி ஒன்றில் படிக்கிறான். அவனது பள்ளியில் உலகை மாற்ற விரும்பும் ஐடியா ஒன்றினை ஒவ்வொரு மாணவனும் மாதிரி திட்டமாக தயாரித்து வகுப்பறையில் விளக்க வேண்டும் என்று அறிவிக்கிறார்கள். அது என்ன திட்டம்னா, உலகை மாற்ற விரும்பும் ஐடியா அப்படின்றத ஒன்று நீங்கள் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி ஸ்கூலில் சொல்கிறாங்க. டிரைவர் ஒரு திட்டத்தை முன்மொழிகிறான். அந்த திட்டம் என்னவென்றால், நாம் முகமறியாத 3 பேருக்கு நம்மால் முடிந்த அளவு உதவ வேண்டும். அந்த மூவர் தனக்கு தெரிந்த 3 பேருக்கு உதவும்படியாக சொல்ல வேண்டும். அவர்கள் இதுபோல தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தால் 2 வாரங்களில் 47,82,969 பேருக்கு உதவிகள் கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொண்டு வரான். அதுக்கு ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் பசங்க எல்லாமே சிரிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஐடியாவா? நீ எப்படி ஒரு 3 பேருக்கு உதவி செய்வ? அந்த 3 பேர் எப்படி அடுத்த 3 பேருக்கு உதவி செய்வாங்க? இதெல்லாம் உலகம் மாற்ற போகிற திட்டமே இல்லைன்றாங்க. பட் ஆனால் கன்ஃபார்மாக சொல்கிறான், இல்லை இந்த திட்டத்தினால எல்லாமே சரியாக பண்ணாங்கன்னா 47,82,969 பேருக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருமே நம்பல. ஆனாலும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இவன் ஒரு ட்ரக் அடிக்டான ஒரு போதைப்பொருள் அடிக்டான ஒரு பர்சனை கூட்டிகிட்டு உதவி செய்கிறான். அவங்க வீட்டில் எல்லாமே கோவப்படுறாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையானு.
ஆனால் இந்த உதவிகள் மூலயமா ஒரு பத்திரிகையாளன் வந்து உதவி பெறான். அந்த பத்திரிகையாளன் என்ன பண்ணுறான்னா, இதை வந்து நம்ம பத்திரிகையில் எழுதுவோம்னு சொல்லிட்டு அவன் எழுதுறான். அது ரொம்ப ரீச் ஆகுது. அதுலேருந்து எல்லாத்துக்குமே உதவி செஞ்சுக்கிட்டே போகிறாங்க. இவன் சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்குமே உதவி கிடைக்குது. ஒரு சின்ன பையன் ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன உதவி, அது எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து இங்கே அழகாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த உதவும் சங்கிலியால் பலன் பெற்ற ஒரு பத்திரிகையாளன் எளிமையான இந்த திட்டம் பற்றி எழுத துவங்குகிறான். திட்டம் வெற்றி பெற ஆரம்பிக்கிறது. உலகெங்கும் உதவும் சங்கிலி வளர்ந்து கொண்டே போகிறது. ஓர் ஆள் தன்னால் முடிந்த உதவியை 3 பேருக்கு செய்தால் போதும், உலகம் மாறிவிடும் என்கிறது இந்த படம். இது மறுக்க முடியாத உண்மை. அந்த படத்தோட பேர் வந்து பே இட் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு படம். ஸோ இது மறுக்க முடியாத உண்மை. இந்த உதவிக்கு எந்த கைமாறும் எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. உதவி என்பது செயலாகவோ பணமாகவோ கற்றுத்தருவதாகவோ ஆறுதலாகவோ அன்பாகவோ ஒரு நல்ல செய்தியை சிந்தனையை அடுத்தவருக்கு சொல்வதாகவோ என எப்படியும் இருக்கலாம். ஆனால் அது விருட்சம் போல கிளைவிட்டு கொண்டே செல்ல வேண்டும். இந்த சங்கிலி தொடர் உதவிகள் வழியாக எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்து விடலாம் என்கிறார்கள். இந்த படம் உருவாக்கிய பாதிப்பில் இன்று நீண்ட சங்கிலி தொடர் போல உதவும் முயற்சிகள் உருவாகி உள்ளன. முகம் தெரியாமல் மனிதர்கள் பொருளுதவி செய்கிறார்கள். உலகெங்கும் இந்த இயக்கம் வளர்ந்து வருகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு சின்னதாக ஒரு 3 பேத்துக்கு உதவி செஞ்சு அவங்க ஒரு 3 பேத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது ஒரு உலகத்தையே மாற்றுது. பட் ஆனால் உதவின்றது வந்து நீங்கள் வந்து பணமாக இருக்கலாம், அது ஒரு செயலாக இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்களுக்கு கற்றுத்தரதாக இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா அவங்க சிந்தனையை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதா கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். அது வந்து விருட்சகமாய் வந்து வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கும். ஒரு உதவி வந்து எந்த மூலியமான இருக்கலாம் அப்படின்றத வந்து இங்கே அழகாக பதிவு பண்ணுவாங்க. இந்த படம் உருவாக்கிய பாதிப்பில் இன்று நீண்ட சங்கிலி தொடர் போல உதவும் முயற்சிகள் உருவாகி உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இந்த சங்கிலி தொடர் வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. இதெல்லாமே சொல்லிட்டு ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க வந்து தனக்கு கிடைச்ச காசை திருப்பி அனுப்பிச்சு வேற ஆளுக்கு உதவி செய்யன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நோய் எவ்வளோ முக்கியம், ஒரு நோய் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அந்த நோயிலிருந்து விடுபடணும்னா மருத்துவத்தையும் தாண்டி ஒரு சப்போர்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையுமே வந்து இந்த பகுதி வந்து சொல்லுது. இதுதான் லாஸ்ட்டு. என்னென்னா, இதற்கான முதற்பணி உங்களால் முடிந்த உதவியை 3 பேருக்கு செய்யுங்கள். அறிந்த சிறந்த விஷயங்களை 3 பேரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். கற்றுக் கொடுங்கள். உதவி செய்தவர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள். ஆலமரத்தின் நிழல் மட்டுமல்ல, புள்ளி நிழல் கூட ஏதோ ஒன்றுக்கு இளைப்பாறுதல் தருகிறது என்பது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, ஒருத்தவங்களுக்கு கற்றுத்தருது, இல்லை அவங்களோட சிந்தனையை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, இல்லை அதை வந்து பணம் மட்டுமே இல்லாமல் இப்படி வெளியில் கூட நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். அது மாதிரி வந்து ஒருத்தவங்க நோயில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவத்தை தாண்டி ஒருத்தர் எவ்வளோ சப்போர்ட்டாக நம்ம இருக்கணும் அப்படின்றதையுமே வந்து இந்த ஒரு பகுதி வந்து நமக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்குது. ஸோ வாய்ப்பு வந்து அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். நன்றி.